friends, assalamu alaikum. Welcome to ASHIKAS recipes. இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்ப ஹெல்தியான டேஸ்டியான ரெசிபி தான் இன்னைக்கு நம்ம வந்துட்டு எப்படி பண்றது அப்படி சொல்லிட்டு பார்க்க போறோம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. அப்பதான் இந்த மெத்தட் வந்துட்டு நம்ம எப்படி சமைக்கலாம் ரொம்ப டேஸ்டியா நம்ம வந்துட்டு எப்படி செய்யலாம் சொல்லிட்டு கத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் நான் குக்கர் வந்துட்டு அடுப்புல வச்சிருக்கேன். அதுக்கு அப்புறமேட்டு அதல நான் கொஞ்சமா எண்ணெய் விட்டுருக்கேன். அதுக்கு அப்புறமேட்டு ரெண்டு பெரிய வெங்காயம் எடுத்துட்டு நான் மீடியம் சைஸ்ல நான் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இப்போ நம்ம வந்துட்டு அதை ஆட் பண்ணிட்டு கலர் வந்து சேஞ்ச் ஆகுற அளவுக்கு நம்ம வந்து வதக்கினா போதும். அதிக நேரம் நம்ம வதக்கணும் அப்படிலாம் இல்லை, ஒரு கண்ணாடி பக்குவத்தில் வரணும் அந்த அளவுக்கு நீங்கள் வதக்கி எடுத்துக்கோங்க. பாருங்கள் கரெக்டாக இந்த அளவுக்கு நீங்கள் வதக்குனீங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறமா நான் ஒரு தக்காளி நான் எடுத்திருக்கேன். அதையும் வந்துட்டு நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். இந்த கிரேவியை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்துட்டு வெங்காயம் வந்துட்டு அதிகமாகவும் தக்காளி வந்துட்டு கம்மியாக தான் நம்ம வந்துட்டு ஆட் பண்ணிக்கணும். இது கூடவே நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் நான் வந்துட்டு 3 டேபிள் ஸ்பூன் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். அதையும் சேர்த்துட்டு நம்ம வந்துட்டு வதக்கலாம். நம்ம வதக்கும் போது நம்ம கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா சீக்கிரமாக நமக்கு வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாமே வந்துட்டு நமக்கு வதங்கி ஒரு கிரேவி பக்குவத்துக்கு நமக்கு சீக்கிரமாக வந்துட்டு வந்துடும். அதுக்கப்புறமேட்டு 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1 டீஸ்பூன் ஜீரகத்தூள் இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா இது கூடவே நம்ம 1/2 டீஸ்பூன் நம்ம கரம் மசாலா தூள் நம்ம வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இதையும் வந்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. எப்போவுமே நம்ம சேர்க்குற மசாலா எல்லாமே வந்துட்டு ஃபுல்லாக எண்ணெயிலே வந்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம வைக்கிற குழம்பா இருக்கட்டும் கிரேவியாக இருக்கட்டும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நிறைய பேருக்கு வந்துட்டு டவுட் இருக்குது இல்லையா, நம்ம எப்படி கிரேவி பண்ணாலும் அந்த கிரேவியில் வந்துட்டு டேஸ்ட்டு வரமாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு வந்துட்டு நீங்கள் இந்த மாதிரி எண்ணெயிலே நல்லா மசாலா வதக்கிட்டு நீங்கள் கிரேவி வைக்கும் போது டேஸ்ட்டாக இருக்கும் அந்த கிரேவி. கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய செவரட்டி ஈரல் ரெண்டையும் வந்துட்டு நம்ம உள்ளே ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஒரு 10 நிமிஷம் நல்லா மசாலா எல்லாம் ஒன்றோட ஒன்றா நல்லா ஒட்டுற அளவுக்கு நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பாருங்கள் நல்லா இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறமேட்டு நீங்கள் இதுக்கு கொஞ்சமாக தண்ணி வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாருமே நினைப்பீங்க ஈரலாக இருக்கட்டும் இல்லை செவரட்டியாக இருக்கட்டும் இல்லை பீஃபாக இருக்கட்டும் எது நம்ம வேக வச்சாலும் டைம் வந்துட்டு ரொம்ப எடுக்கும். நல்லா ஒரு 10-20 விசில் விடணும், அதிக நேரம் விடணும். பட் வந்து அதுக்கு நிறைய தண்ணி வைக்கணுன்ட்டு அந்த மாதிரிலாம் இல்லை. நம்ம இந்த மாதிரி குக்கரை மூடிட்டு விசில் விட்டுட்டு தண்ணி வந்துட்டு கொஞ்சமாக விட்டுக்கோங்க. அடுப்பை வந்துட்டு மீடியம்லேயே வச்சுக்கோங்க. அதாவது ஹையில் வச்சு ஒரு விசில் வந்ததுக்கப்புறமேட்டு அடுப்பை வந்துட்டு ரொம்ப ஸ்மெல்லில் இருக்கும்ல, அதாவது நல்லா ஸ்லோ பண்ணிக்கோங்க. அடுப்பை நல்லா ஸ்லோ பண்ணிவிட்டு வச்சிட்டிங்க அப்படின்னா ஸ்லோவிலே இருந்து நல்லா தம்மில் நல்லா வெந்து நமக்கு வந்துட்டு ஒரு விசில் வரும். அதோடு நீங்கள் ஆஃப் பண்ணிங்க அப்படின்னா நம்மளுடைய அந்த ஈரலாக இருக்கட்டும் செவரட்டியாக இருக்கட்டும் இல்லை பீஃபு மட்டன் நீங்கள் எது சமைச்சாலும் நல்ல ஒரு சாஃப்டாக நமக்கு வந்துட்டு நல்லா வெந்திருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இந்த மெத்தடில் வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை வந்துட்டு என்னுடைய கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக நீங்கள் வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபி பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. மறந்துடாமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கான் பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு ரெசிபியோடு மீண்டும் வந்துட்டு நம்ம சந்திக்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.